வெல்கம் பேக் டு மை சேனல். சும்மா இன்னைக்கு என்ன பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ஹார்ட்கோர் சர்வர் சீரிஸ் பார்ட் 3 தாங்க பார்க்க போகிறோம். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். பார்ட் 3 ரொம்ப நேரம் கழிச்சு கூட அது வந்திருக்காது, இப்போ தான் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜிடிஎஸ் ஆன்ற சீரிஸ் வந்தனால. ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ பார்ட் 3 இப்போ என்ன பண்ண போனது பார்த்தீங்கன்னா மைனிங் தாங்க போக போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய மைனிங் பண்ணுவோம். நம்ம என்ன எடுக்க போகிறோம், நம்மளோட டார்கெட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான் சொல்கிறது ஒரு 30 கிட்ட ஒரு அயன் எடுக்கணும். 30 கிட்ட ஒரு அயன் எடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கூட எடுக்கலாம் கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் எடுத்தாலும் அதில் பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா அதில் நம்மளால் வெப்பன் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. ஸோ காய்ஸ் இப்போ என்ன பண்ணால் ஸ்டோன் இல்லை, இப்போ ஸ்டோன் மைன் பண்ணிட்டு மட்டும் வந்துடலாம். ஏன்னா ஃபர்னன்ஸ் செய்யணும். நம்மக்கிட்ட 12 அயன் இருக்குது. ஸோ இந்த 12 அயன் வந்து பார்த்தீங்கன்னா உருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஃபர்னன்ஸ் நண்பா. இது ஹார்ட்கோர் ஆப்பிள் சாப்பிட்டு முன்னேறி. நான் வேறு ஏதோ ஒரு 18 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சிட்டேன். இது ஹார்ட்கோர்னு தெரியாமல் நாம் பார்த்து இருக்கணும் மக்களே, நாம் தான் பார்த்து இருக்கணும். இல்லைனா பேய் மாதிரி சுற்றின்னு இருக்க வேண்டியது தான் ஹார்ட்கோரில். 1 2 3 4 5 6 7 8 கைஸ் 9 கைஸ். அவ்வளோதான் கைஸ், போதும். ஒரு 10 எடுத்து போவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிளில் 9 தான் வைக்க முடியும். நம்ம வீடு எங்கே விட்டோம்? அங்கே இருக்கி. அங்கே நம்ம இப்படி தான் போகணும். நான் ஒரு 18 வருஷத்தில் குளிச்சிட்டேன். இதுலேயும் இதான் நம்மளோட போக கேவு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் தப்பு கைஸ். ஏன்னா இது கூட நம்மளால் போக முடியாது. ஏன்னா இது செங்குத்தாக இருக்குது. அப்புறம் நம்மளால் மேலே வர கூட முடியாத போகும். ஸோ நைட் ஆக போதே நம்ம போய் தூங்கணும் முதல்ல. வாங்க, இது கதவு செய்யணும்னு நினச்சின. பட் வாங்க முதல்ல நம்ம ஃபர்னன்ஸ் செஞ்சுட்டு அதில் தூங்குவோம். ஓகே கைஸ், ஃபர்னன்ஸ் செஞ்சாச்சு. இதில் போட்டு நம்மளுடைய அயனை வச்சுருவோம். ஃப்ளிண்ட்டு தான் இருக்கா? ஃப்ளிண்ட் பிக்காஸ் வச்சுப்போம். ஸ்டிக்கு வச்சுப்போம். ஸ்டிக்கு வேணும் நம்மக்கிட்ட. ஒரு 3 இல்லை ஒரு 8 இருக்கட்டும். இங்கே வா, மீதி அங்கே இருக்கட்டும். இல்லை போட் இருக்கட்டும்ங்க. போட்டு அவ்வளோக்கு தேவையில்லை, தூங்கிடலாம் வாங்க. ஸோ வீடியோ பார்க்குறதா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ மைனிங் போக போகிறோம். இன்னும் 2 அயன் கிடச்சி, இன்னும் 1 அயன். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து பிக்ஸாக்ஸ் செய்யவும். பிக்ஆக்ஸ் ஓகே, ஒரு அயன் பிக்ஆக்ஸ். இன்னும் கொஞ்சம் வராதா? ஃப்ளிண்ட் வைக்க முடியாதா? இது கோல்டு வைப்போம். புக்கு வர முடியுது. காப்பரு ஹேபேலு ஸ்டிக்கு தான் வைக்கணுமோ? சரி, நம்ம உட்டன் பிக்காக்ஸ் வைப்போம். ஏன்னா நம்ம ஆக்ஸ் செய்யறதுக்கு வேணும் மக்களே. அவ்வளோதாங்க, ஆக்ஸ் செஞ்சுருவோம் இப்போ. ஓகே, இது நம்ம ஜாம்பி அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நம்ம போய் நம்ம கொஞ்சம் உட்டு இருந்தால் உட்டு மைன் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ வந்து பாட்டிங்க நான் இருந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ மைனிங் போகிறதுக்கு ஒரு கேவ் வந்து கண்டுபிடிக்கணும். வந்து பண்ணால் உருன்னு சட்டை போட்டுட்டு இருக்கானுங்க. எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. இந்த இடத்துல ஒரு கேவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்க ஈஸ். பனி பிரதேசம் எங்கன்னு போய் கேவை கண்டுபிடிக்கிறது. ஸோ
இந்த இடத்துல அந்த பண்ண போகும்போது அடைச்சிட்டு போயிடலாம் கைஸ். இருங்க கைஸ், அந்த அயன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் அயன் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே போக போகிறோம். இதோ அங்கே தெரியுது இல்லையா, அந்த கேவு தான் போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டு வேணும் கைஸ், டார்ச்சுக்கு வேணும். ஸோ நான் வுட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வுட்டுக்கு ரொம்ப தூரம் போகணும் கைஸ். நான் போயின்னு இருக்க வழி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கண்டுபிடிச்சேன், அதுதான் ஐஸ் வில்லேஜ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் மட்டும் ஒரு ஸ்டிக்கு காய்ச்சினா நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன். பட் அதில் கீழே போகிறதுக்கே முடியாமல் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பண்ண கட்டி வச்சிருக்கு ஆனுங்க இந்த மலையை. இல்லையே மைன்கிராஃப்ட் கிரியேட்டரு என்னடா பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்துல. கீழே இறங்கிறதுக்கே முடியல, அடி வாங்கி தான் கீழே இறங்கின. அடுத்து எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வில்லேஜுக்கு போயிட்டு இன்னும் நிறையா ஆப்பிள் ஏப்பிள் எல்லாம் எடுத்துன்னு வந்துடுவோம். எங்கள் ஒரு அடியும் வந்து பண்ண அடி விடுது கை. ஃபோன் பண்ண ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது கைஸ். ஏன்னா நான் கிராஃப்டிங் டேபிள் எடுத்துன்னு போல. ஓகே வில்லேஜில் நமக்கு ஸ்டிக்கு கிடச்சிச்சுன்னா நம்ம ஜாலி பண்ணலாம். செஸ்ட் இருக்கு. ஏய் நான் இன்னும் தொடவே இல்லைடா, நான் இவனை தொட்டேன்டா கைஸ். போட தேடுறே ஓடு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. இங்கே எதுவும் படி கிடைச்சிருக்கீங்க. அவனை அடித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போது அன்பா ஏதாச்சும் ஒன்று கொடுங்கடா. குறா குறா போய் பிரெட்டு கட்டிச்சு சூப்பராக. அப்புறம் லெதர் ஆர்மர். ஓகே கைஸ், அதே மாதிரி அயன் ஆர்மர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இல்லை ஃபுல்லாக லூட் அடிக்கணும். இப்போது ஒரு இடம் கூட விடக்கூடாது, எல்லா வீட்டையும் செக் பண்ணணும். ஆனால் பயந்து போகிறேன். நீடா உள்ளே வருவேன்டா, தொடடா. உள்ளே என்ன இருக்குது? அதே ப்ரெட்டு, அப்புறம் கோல், ஷவலு, பொட்டேட்டோ. கோல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த பெட்டு வச்சுப்போம், அங்கே போய்ட்டு ரீஸ்பாம்பன் செட் பண்ணிப்போம். இதுவும் இருக்காது கைஸ். இன்னும் செஸ்ட் இருக்குது மக்களே, இதுவில் தான் வச்சுருக்கானுங்க. ஸ்னோ பிளாக்கு பர்னன்ஸ் இதுவில் வச்சுருக்கானுங்க. அங்கே போய் அயன் காய்ச்சின்னா அங்கே ஊருக்கு எடுத்துப்போம். அதே மாதிரி தான் கிராஃப்டிங் டேபிளும் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். ஹார்ட் விட்றீங்க ஏ தப்பாக இருக்குடா. சரிடா இப்போ வந்து பண்ணால் இதுலேயும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சில வீட்டில் தான் நம்ம ஐஸ் கிளப்புக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோட மீட்டிங் போகிற இடமா என்ன குடிக்கிற இடமா? ஓகே ஓகே. இப்போ அங்கே ஒன்று இருக்குது. இது ஃபுல்லாகவே செஞ்சுக்கிறானுங்க. இதில் இல்லை, செஸ்டே இல்லை. ஸோ கைஸ் இது கொஞ்சம் பெரிய வில்லேஜாக இருக்குது. ஃபுல்லாக அந்த பண்ண லூட் அடிச்சு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்த வில்லேஜை ஃபுல்லாக லூட் அடிச்சாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கைஸ் அந்த சைடில் அடிக்கலை, வாங்க போய்ட்டு அடிச்சிடுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொன்னோம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 7 ஒப்சிடென்ட் இருக்கும். அதுக்கு எனக்கு காரணம் வில்லேஜ் தான். ஸோ இந்த வில்லேஜுக்காரனுங்க ரொம்ப மனசுக்காரனுங்க தான் இருக்கானுங்க. ஒப்சிடென்ட் வச்சுருக்கானுங்க கைஸ். ஸோ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, லாவா ஊற்றி அதெல்லாம் பண்ண தேவையே இல்லை. இந்த வீட்டில் வந்து பண்ணால் ஃபுல் ஆர்மர் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் பிளேட், இந்த அயன் செஸ் பிளேட்டு, அயன் பூட்ஸ்லாம் கிடச்சிச்சு. இதில் வந்து பண்ணால் இது லெகின்ஸு. ஸோ நம்ம லெகின்ஸ் எடுத்து போட்டுக்கலாம் இதில். ஓகே கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வுட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். வுட்டு வேணும் எனக்கு கைஸ். இப்போது பேரல் உள்ள வச்சுருப்பானுங்க. என்ன மக்களே எப்படி ஆயிடுச்சு? ஒரு நிமிஷம் இருக்க மக்களே, ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கு. ஓகே கைஸ், உன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் லூட் அடிக்க முடியும். இந்த இடத்துல ஏகப்பட்ட வீடு இருக்கு மக்களே, ஆனால் ஒரு வீடு ஜஸ்ட் இல்லை. இந்த இடத்துல இப்போ வந்து போனேன், வந்துட்டு வெளில வந்தேன், அப்படியே போனேன்.
இப்போ அதான் லாஸ்ட் வீடு மக்களே. இதுக்கப்புறம் என்கிட்ட வீடு செக் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நமக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே கிடச்சிச்சு. மைனிங் போக வேண்டிய வேலையை குறைச்சிட்டானுங்க. இந்த இடத்துல இந்த வீட்டில் பிரெட் இருக்கு, 30 பிரெட் இருக்கு. போதும், மைனிங்கு போதும் கைஸ். வாங்க போய் நம்ம மைனிங் போவோம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா மைனிங் போகலாம். ஸோ மைனிங் போகிறதுக்கு முன்னாடி யாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலையோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். GTA சீரீஸ் உங்களால் பார்க்க முடியும். முதல்ல நம்மளுக்கு விட்டு வேணும், ஒரு மரட்டை ஒன்று காலி பண்ணுவோம். அயன் ஆக்செப்ட் போயிடுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அம்மா கரடி அம்மா லட்சுமி அம்மாள் நீ இவர் குழந்தை வச்சிருக்கான்னு பார்க்குறேன். என்னை அடிக்கிறேன், ஆடு கோரில் இருக்கேனா இம்மா மன்னிச்சிருமா. இருமா, நான் உனக்கு மீன் தரேன். உங்கள் அம்மா தான் எனக்கு போட தள்ளிச்சு, நான் அதுவும் பண்ணல. ஓகேவா, இரு நான் உனக்கு மீன் தரேன் தான் சாப்பிடு. ஏங்க நம்மகிட்ட ஆட்டு பாருங்க. இப்போ மைனிங் போனால் செத்துடும். வாங்க வாங்க வாங்க, வீட்டுக்கு போய் தூங்குவோம். யார் கண்டியும் மாட்டக்கூடாது மக்களே. சாம்பிஸ் கண்ணை முக்கியமாக மாற்றவே கூடாது. நான் பேய் மாதிரி சுத்த விரும்பலை. இந்த சீரீஸ் நான் கண்டினியூ பண்ணுறேன்னு விரும்புகிறேன். போடுறா, ஒரு பெட்டு ஓடச்சு, அந்த பெட்டு தூக்கி ஓடு. இங்கே போடு பண்ணிக்கரட்டிய. உன்னால் என்ன பண்ண முடியுமோ? ஐயோ வெப்சைட் வேஸ்ட்டாக போச்சு. பரவாயில்ல கைஸ், ஒரு வெப்சைட் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதான் கைஸ் பிரச்சனையே. என்ன கைஸ் இது? டேய் கைஸ் போங்க கைஸ். அத்து போடுறதுல வராச்சு. 6 இருக்கிறதே போதும். இங்கே 3 கைஸ், இன்னும் கொஞ்சம் வேணும். ஓகே, காலி ஆயிடுச்சு. இங்கே ரீஃப் நம்பர் செட் பண்ணியாச்சு. செத்தாலும் என்ன ரீஃபா வரப்போகிறோம். ஜாலியாக இருக்கடா, ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்கடா. 2 வச்சுக்கோங்கடா. நான் டைமண்டு அசையாத மரம் ஒன்றே உளுந்தது கீழே. ஏன்னா நம்மளோட சீரீஸ் இங்க முடியுதுங்க. ஒரு துணையா வந்த ஒளி நீ, கண்ணில் நீர் வடிஞ்ச போது சிறு துணியா வந்த மனோ நீ. சின்ன நம்பிக்கை ஊட்ட இந்த உலகம் சொல்லும் கதை நீ. அந்த ஏங்க இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலையே. என்ன மக்களே, பேயுமா சுற்றின்னு இருக்கோம். பேயோட மோசமாக சுற்றின்னு இருக்கோம் மக்களே. இங்கே பாருங்க கேவு. இது கீழே நம்மளால போக முடியும். மக்களே நான் விரும்புகிற மக்களே, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. ஸோ மன்னிச்சிருங்க, நம்மளோட சீரீஸ் பார்ட் 3ல முடியுது. ஸோ த எந்த கேம் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சொல்லிட்டு பண்ணேன், அதரில் எவ்வளோ தடவை செத்துருப்பேனே. ஸோ இது எனக்கு அவ்வளோ புதுசு இல்லை. ஸோ ஹார்ட் கோரில் முடிக்கலான்னு நினச்சேன், பட் முடிக்க முடியல கைஸ். ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ பேய் மாதம் சுற்றிருக்கேன், மூஞ்சி தெரியலையே. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் இதோட முடியுது. மனசு கஷ்டமாக இருந்தாலும் இதான் நெசம். எவன்டா அது என்ன சுட்டவன்? ஏதோ பிளாக் கலரில் தான் வந்தாங்க கைஸ். வந்து பண்ணாதோ பதட்டத்தில் போய் செத்துட்டேன். பட் அவங்க யாருன்னு மட்டும் தெரியும். வேறன்னு ஒருத்த உள்ள வந்தாங்க இருந்துக்கிட்டே ஒரு பிளாக் கலரில் இருந்தான். ஸோ அது வந்து பண்ணால் அது பிளாக் கலரில் தான் வந்துச்சு பக்கத்தில், நீங்களே பார்த்துருப்பீங்க. அது வந்து பண்ணால் ஹார்ட்டை குறைச்சினே இருந்துச்சு. நான் டோர் திறந்தேன், பட் இருந்தாலும் வந்து பண்ணால் அந்த ஹார்ட்டு குறைஞ்சினே இருந்தது, நான் செத்துட்டேன். பட் பரவாயில்ல கைஸ். ஸோ மைண்ட் கிராஃப்ட் வச்சு அந்த மோடு போட்டுலாம் வரது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வரும். இங்கே கவலைப்படாதீங்க. ஹார்ட் கோர் சீரீஸ் இதோட முடியுது. ஸோ பாய் கைஸ்.
கஷ்டமாக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க. பாய். உள்ள ஒளிச்ச உயிரே இப்ப பிரியாது எங்க மனசில் எழுதி வச்சாழியாது நீ நெஞ்ச சோர்வட